பாஜகவை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். புதிதாக அரசியல் இயக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். எல்லாரும் வாங்க ஒன்று கூடி புதியது ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு மாற்றுவோம் அப்படிங்கிற தலைமையில் அண்ணாமலை ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த புதியதொரு இயக்கம் நீங்கள் சேருவீங்களா மாட்டீங்களா? இல்லை இவரை நம்பலாமா வேண்டாமா? அதற்கான பதில் இந்த வீடியோ. விஜய் ராஜினாமா செய்கிறாரா அப்படிங்கிற பகீர்னு ஒரு செய்தி வந்திருக்குல்ல, அது மக்களுடைய கோரிக்கையா இல்லை நிஜமாகவே ராஜினாமா பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மக்களுடைய கோரிக்கையில் ஒன்றா இருக்குது. எதனால் அந்த கோரிக்கையை மக்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஏகப்பட்ட வீடியோக்கள் இதுக்குள்ளே இருக்க போகுது. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். முதலமைச்சருடைய சொந்த தொகுதி மொத்தம் 2. இவருக்கு மட்டும் எப்பயுமே எல்லாமே 2 இருக்குது, ஏன்னு தெரில. சரி, எது எப்படியோ இப்போது பார்த்திங்கன்னா ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ண போகிறாரு. திருச்சி கிழக்கு தொகுதியை பெரம்பூரில் மட்டும்தான் இப்போ இவருடைய சொந்த தொகுதியாக இருக்குது. அந்த வகையில் இப்போ பெரம்பூரில் 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று கண்டெடுத்திருக்காங்க. எங்கே அப்படின்னு கேட்டால் பெரம்பூரில் ரயில்வே ஸ்டேஷனில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினில் இருந்து அந்த சடலத்தை பெரம்பூர்லேருந்து மீட்டெடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வெவ்வேறு இடங்களில் கொள்ளை அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, சிவகங்கையில் நேற்று தான் ஸ்கூல் தொடர்ந்துச்சு. அதில் கீழப்பழுவூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் டாஸ்மாக் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்கூல் முடித்தோன்னே எல்லா பசங்களும் போய் டாஸ்மாகில் போய் கேட்டு அந்த பசங்களுக்கு டாஸ்மாகில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் சரக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சரக்கை சாப்பிட்டுட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தியும் வருந்தத்தக்க செய்தி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு ஆள் இல்லை. மேலே தலைமை பார்த்திங்கன்னா சரியில்லை. தொண்டர்களும் அதே வழியில் தொடர்ச்சியாக வழிப்பறி உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க தாவேகாவினுடைய தொண்டர்கள். அதன் காரணமாக அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்குலைவு நாடக கூத்துக்கள் தான் இப்போ அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் சின்ன சின்ன குழந்தைங்க அங்கன்வாடியில் கூட பாருங்கள் இவங்களுடைய ஆட்சியில் எப்படி இருக்குது அப்படின்னு. தென்காசியில் ஒரு அங்கன்வாடி மையம், அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியை மாணவர்களுடைய முகத்தை மூடி எப்படி சொல்கிறது, அவங்கள பயமுறுத்துறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்க. இது உண்மையிலேயே தவறான ஒரு விஷயம். இதை அரசாங்க அதிகாரிகளுக்கு வீடியோவாக பதிவு செய்து அனுப்பப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அங்கன்வாடியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து தொடக்கப்பள்ளி வரைக்கும் எல்லாமே சிறப்பாக கண்காணிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது. இன்னொரு தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் இப்போ தேசிய கீதம் பாடலாம், தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம். ஆனால் மேடையில் விஜயை பற்றி புகழ்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரெக்வஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதில்லை. பார்த்துக்குங்க. ரெண்டாவது அந்த வீடியோவை நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே எப்படி அத்துமீறி நுழையலாமா? பூரா தாவேகாவுடைய நிர்வாகிகள் தான். இவங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே அனுமதிக்கிறது யார்? அதான் முதல்ல கேள்வி. ஏன் இவங்க அப்படிங்கிற வார்த்தை போல இவங்க அப்படின்னு வார்த்தையை சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க எப்படி ஸ்கூலுக்குள்ள நுழையலாம்? ரைட்டா, இவங்க படித்தது கிடையாது, இவங்க தலைவனும் படித்தது கிடையாது. ரைட்டா, காலேஜில் பார்த்திங்கன்னா ட்ராப் அவுட்டு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் படிக்காத தற்குறி கூட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட போய் தாவேகாவினுடைய தலைவர் விஜயை பற்றின புகழ்ந்து 4 வரிகள் பேசினேன் அப்படின்னா சாக்லேட்டு இல்லை பரிசு அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைகளுடைய மனசில் நஞ்சை விதைக்கிறது அப்படிங்கிறது தவறான விஷயம். இப்போ பாரதியாரை பற்றியோ பாரதிதாசனை பற்றியோ நீங்கள் கவிதைகளோ கட்டுரைகளோ எழுதி கொடுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதுங்கிறது சுத்த அயோக்கியத்தனம். இது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொரு புறம் கரண்ட் கட்டு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்கள்லையுமே இப்போ கரண்ட் கட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா இல்லைங்கன்னா ஒரு பால் பாக்கெட் கூட வாங்க முடியல. ஒரு கடையில பால் பாக்கெட் வாங்கி நம்ம டீ போட்டா கூட பால் பாக்கெட் கெட்டு போயிடுது. அவனா கரண்டே இல்ல, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அத்தியாவசிய பொருள் ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. எதுவுமே சாப்பிட கூட கொஞ்சம் இல்லை. தண்ணி மோட்டர் போடாதான் தண்ணிய மோட்டர் போடுறதுக்கு கூட டைம் கிடையாது. மதியம் 12 மணிக்கு கரண்ட் போடுறாங்க, எல்லாம் வேலைக்கு போயிடறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தோடனே இருக்கிறது அந்த 2 மணி நேரம் தான். 6 மணிக்கு வராங்க, 7, 8, 2 ஹவர்ல அப்படியே திரும்ப உடனே கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஈபிக்காரங்க ஃபோன் பண்ணால் ஈபிக்காரங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கடையில் போய் பால் பாக்கெட் வாங்கலான்னு சொல்லி போனால் பால் பாக்கெட்டும் கெட்டு போயிடுது. காரணம் என்னென்னா அதை வைக்கிறதுக்கான ஃப்ரீசரும் பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாமல்
அது வந்து இயக்கம் இருக்காது. இப்படி ஒவ்வொரு துறையிலையுமே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. பேசாமல் விஜயை வந்து ஆட்சியை கலைச்சிட்டு என்னால் வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு நான் தகுதியற்ற ஒரு நபன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா கூட சுற்றுறதுக்கு மட்டும்தான் எனக்கு நேரம் இருக்குது அப்படின்னு அவர் எழுதி கொடுப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் த்ரிஷாவுக்கு போகக்கூடிய கான்வாய் அப்படிங்கிறதுலாம் எப்படி ஏற்றுக்கொள்ள போகணும்? மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் த்ரிஷாவுக்காக ஓட்டு போட்டோம், அவங்களுக்கு வந்து கான்வாயும் பாதுகாப்பு போகிறது அப்படிங்கிறது. அந்த மாதிரி தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் செய்யக்கூடாத தவறுகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு அப்பா வந்து தன்னுடைய குழந்தையோடு வந்து அந்த அப்பாவை பார்த்து அந்த குழந்தை சொல்லுது, ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு. காரணம் என்னென்னா, அவங்க அப்பா வந்து தன்னுடைய மனைவி வேற ஒருத்தனோட போயிட்டான் அப்படிங்கிறது ரிலேட்டடாக ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்காக பிரச்சாரம் பண்ண நபர். அது கள்ளக்காதலில் வந்து இன்னொருத்தனோட வீட்டில் போய் இருக்குது. அப்போது இந்த சொசைட்டிக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தலைவர் விஜய் என்ன சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னா, கீப்பு வச்சுக்கிட்டா கூட தப்பு கிடையாது அப்படிங்கிறதையா சொல்லிக் கொடுக்குறாரு. இன்றைக்கி சொசைட்டி வந்து அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா எப்படியுமே பெண்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய ரீல்ஸு, அவங்களுடைய பாஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிலை. மறுபடியும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா விஜய் கைப்பட லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடுறதை தவிர வேறு வழியே கிடையாது அவருக்கு. தமிழ்நாட்டை விட்டுருங்க சார் ப்ளீஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சில மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க, ஆய்வு பண்ண போகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக அவங்க அத்துமீறி செயல்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு. இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஒரு கடைக்கு போயிருக்காரு. அவர் பாருங்க. நல்ல பிராண்டே இல்லை, தெரியாத பிராண்டை வச்சுருக்கீங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த தெரியாத பிராண்டை தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலைகளும் அதே பகுதியில் தான் இருக்கும். அந்த தொழிற்சாலைகளை ஏன் போய் ஆய்வு பண்ணலை? இன்னொரு புறம் இந்த பிராண்டை தான் விற்கணும், இந்த பிராண்டை விற்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு சட்டம் சொல்லுதா? கிடையாது. ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் தொடர்ச்சியாக மக்கள் நல பணியில் ஈடுபடுறேங்கிற பேரில் பொட்டிக்கடையில் தான் போய் வீரத்தை காட்டுறாரே தவிர பெரிய பெரிய மால்லையோ பெரிய பெரிய எப்படி சொல்கிறது ஒரு மல்டி மில்லியனர் நடத்தக்கூடிய கடைகள்லையோ போய் ஆய்வு பண்ணி அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்டு மதுரை படத்தில் வந்து விஜய் வந்து ஒவ்வொரு இடமா போய் மாவட்ட ஆட்சியராக போய் எல்லா சட்ட ஒழுங்கெல்லாம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு பெரிய சீர்தூக்கி பார்ப்பார்ல, அப்படிப்பட்ட ஒரு ஹீரோவாக உருவாகிறதுக்கான முயற்சியில் இவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. பட் இவர் செய்கிறது சரியா தப்பான்னு யோசிச்சுக்கணும். இதுதான் நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து மின்சார வாரியத்தில் போய் நம்ம பொதுமக்கள் நடந்துக்கிற பிரச்சனையை ஏஇ இருக்க மாட்டார். நைட் நேரத்தில் 2 ஸ்டாஃப் மட்டும்தான் வந்து இபி ஆஃபீஸில் இருப்பாங்களாம். கரண்ட்டாக கட் பண்ணிடுவாங்களாம். ஸோ கரண்ட்டை கட் பண்ணால் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதுக்கும் சரியான பதில் சொல்ல மாட்டாங்களாம். இப்படியே போய்கிட்டே இருக்குது நாட்டினுடைய நிலைமை. ஒவ்வொரு இடத்துலையும் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ரீடிங் எடுக்க வர்றவங்க மட்டும் ரீடிங்கே எடுக்க விட மாட்டாங்க, கேட்டால் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபுமாங்க. தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றக்கூடிய எல்லா நடவடிக்கைகள்லையுமே விஜயினுடைய ஆட்சி அப்படிங்கிறது தரம் கெட்ட ஒரு வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் தான் இது. இன்னொரு புறம் அண்ணாமலை அவர்கள் திருத்துப்புன்னு பாஜகவில் இருந்து ரிசைன்மெண்ட்டு வெளில வந்துட்டார். அவர் அந்த கட்சியை விட்டு வெளிவந்ததுனால எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு தமிழக பாஜகவினுடைய இப்போதைய தலைவர் நைனா நாகேந்திரன்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அதனால் எங்கள் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் டிசம்பர் 4ஆம் தேதி அன்றைக்கே என்னுடைய ராஜினாமா குறித்து நான் சொல்லிட்டேன் கட்சி தலைமையிட்ட. பாஜக தலைவர்களோட கருத்து வேறுபாடுகளை கடந்த 18 மாதங்களாக எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படி 18 மாதங்களாக இருக்குது, கிட்டத்தட்ட 1.5 வருஷம்னு நினைக்கிறேன். 1.5 வருஷமாகவே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்தல் பணிகளை முடித்த பிறகு விலகுமாறு தலைவர்கள் வந்து என்னென்ன கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நான் காத்திருந்தேன். அந்த அடிப்படையில் அடுத்த தேர்தலில் நான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, புதிதாக அவர் ஒரு இயக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு. அந்த இயக்கம் மாபெரும் வெற்றி அடைவதற்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அரசியலில் ஈடுபட விரும்புவோருக்கான பயிற்சி மையமாக ஏபிஜே அப்துல் கலாம் அறம் மற்றும் அரசு
அரசியல் மையம் அப்படிங்கிற பேரில் அவர் இப்போது கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். எல்லாத்துக்குமே வந்து ஊறுகாயாக சில விஷயங்கள் தேவைப்படுது. அது ஊறுகாய் வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும், அது மக்கள்கிட்ட எளிமையாக ஏற்கனவே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பேராக இருக்கும், மக்கள்கிட்ட நன்மதிப்பு வாங்கி இருக்கக்கூடிய பேராக இருக்கும். அந்த வகையில் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பேரை வந்து இது வரைக்கும் எந்த தலைவரும் கையில் எடுத்ததே இல்லை. நீங்கள் பாரதியார் இருக்கட்டும், அந்த மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய மகாத்மாவாக இருக்கட்டும், அவங்களுடைய பேர்களெல்லாம் எடுத்திருப்பாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், இவங்களுடைய பேரெல்லாம் எடுத்திருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பேரை இது வரைக்கும் யாரும் கையில் எடுத்து அரசியல் பண்ணது இல்லை. பட் அண்ணாமலை அவர்கள் அந்த ஆயுதத்தை இப்போ கையில் எடுத்திருக்காரு. அது பெரிய லெவலில் அவருக்கு வெற்றி தேடி தருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கோயம்புத்தூரில் இருந்து செயல்படக்கூடிய மாற்றத்திற்கான முழக்கம் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மாறுவோம் மாற்றுவோம் அப்படிங்கிறது. முதல்ல நம்மகிட்ட இருந்து தான் மாற்றங்கள் வரணும், அதற்கு பிறகு தான் மற்றவங்களை மாற்ற முடியும். அப்போ எண்ணிலிருந்து ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நான் பாஜகவிலேருந்து விலகிட்டேன், அதே நேரத்தில் தலைவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் நான் செயல்படுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சித்தாந்த ரீதியாக இவர்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எப்படி சொல்லாமலே ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்ந்தாரோ அதே மாதிரி ஸ்டைலை இவர் ஃபாலோ பண்ணுவாரா, இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டு மக்கள்கிட்ட நேர்மையான முறையில் தோற்று போக போகிறாரா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையில கவர்ச்சியாக தான் வந்திருக்காரு. அவருடைய வந்து அறிவாளித்தன்மையா வேற எதுவுமே யாரு விஜயை பற்றி அதே இல்லை. இனிமேலாம் அந்த கவர்ச்சியே இல்லாத அந்த ஜென்சி கிட்ஸ் போடுறாங்க மேல பிளேட்டு சட்டசபையில பேச மாட்டாரு, வெளியே வந்து பேசுறதுன்னா ஸ்கிரிப்டை கையில கொடுத்துட்டு அந்த ஷூட்டிங் கேமரா முன்னாடி என்ன பேசணுமோ ஏற்ற இறக்கத்தோட உங்களை மேனிபுலேட் பண்றாங்க. அவ்வளவுதான். விஜய் இப்படி கேவலப்படுத்துறாங்க. அடுத்து அவர் வந்து சரியான தலைவர் கிடையாது. ஆனா இவர் அப்படி இல்லை, பிஜேபி விட்டு வெளியே அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியில் வந்தவங்க நல்ல தலைவராக இருப்பார் அப்படின்னு மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அண்ணாமலை வந்து பாஜக விட்டு வெளியில் வந்துட்டார், நிறையா பாயிண்டடாக ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுவார் அப்படிங்கிறத மக்கள் நம்புகிறாங்க, நிறையா நல்ல விஷயம் செய்வார் அப்படிங்கிறதையும் மக்கள் நம்புகிறாங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. யார்? தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர். ஜூன் மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் உரையோடு கூடுகிறது. இதுலையும் வந்து வந்தே மாதரம் பாடிக்கிற போகிறீங்கப்பா சாமிகளா, இங்கேயா சட்டப்பேரவையினுடைய மாண்பையும் கெடுத்து விட்டுறாதீங்க, இருக்கிற தமிழ்நாட்டினுடைய மிச்ச மீதி மானத்தையும் வாங்கிறாதீங்க. தாவேக்கா அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாமா, சட்டப்பேரவைக்குள்ளேயே மக்கள் நுழைஞ்சு உங்களை பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கிறாதீங்க, மக்களை சட்டப்பேரவைக்குள்ளே நுழையிற அளவுக்கு தள்ளிடாதீங்க. கோபத்தில் மக்கள் வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய மானம் அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது. தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு போய் மோடிகிட்ட போய் வந்து அனுமதி கேட்குறதுங்கிறது விஜயினுடைய ஒரு தகுதியற்ற ஒரு ஆண்மகன் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய தலைவன் போய் இங்கேருந்து டெல்லிக்கு போய் தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு அனுமதி கேட்குறதுங்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படிங்கும்போது நம்மெல்லாம் வெட்கப்படணும் முதல்ல. அதே மாதிரி இன்றைக்கி 1.25 மணி நேரம் வந்து அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. இந்த அமைச்சரவை கூட்டத்தில் 436 திட்டங்கள் குறித்து ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. கூடிய விரைவில் அது செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்ல திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல திட்டமா நார்ன திட்டமா அப்படிங்கிறத இவங்கெல்லாம் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும் போது தான் தெரியும். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி இருக்குல்ல, அந்த லட்சணத்தில் ஏதாவது ஒன்று சைன் போட்டு வச்சுருப்பார். இவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பச்சை கலர் மையம் வேறு யாருக்காவது கொடுத்துருந்தாங்கன்னா உருப்படியாக இருந்திருக்கும். முதலெல்லாம் இவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும். இப்போ இவருடைய முகத்தை பார்க்கும்போது ஒரு நாடக கூத்தாடியை பார்க்குற மாதிரி இருக்குது. நாடக கூத்தாடி கூட நிஜமாகவே நம்மளை மகிழ்விப்பாங்க. ஆனால் இவர் நம்மளை நித்தம் அழுக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவனாக, தகுதியற்ற ஒரு நபராக இப்போ இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்காரு. தனக்கு வேணும், தன்னுடைய சுயநலம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. ரெண்டாவது, குடும்பத்தை பார்க்கிறதுக்கே தெரியாதவர் நம்முடைய குடும்பங்களை எப்படி பார்க்க போகிறார்? ரைட்டா? அவருடைய சொந்த குடும்பத்தையே பார்ப்பதற்கு அவராளுக்கு நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது மக்கள் நல பணியில் அவரால் எப்படி ஈடுபட முடியும்? ஸோ சமுதாய பணி அப்படிங்கிறது முதல்ல தனி மனிதனுடைய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். அதற்கு பிறகு சமுதாயத்தில் அவங்க ஏதாவது ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கணும். அதற்கு பிறகு அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஓகே. இங்கே தனி மனிதனுக்கான ஒழுக்கமும் இல்லை, சமுதாயத்தின் மீதான பற்றும் இல்லை. அரசியலில் போய் உட்காந்து அந்த முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காரணுங்கிற வேட்கையும் வெறியும் மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப காலம் நீடிக்காது.
அதுக்கு முடிவுரை எழுத வேண்டிய காலகட்டத்தில் மக்கள் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு பதிவுலாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து ஜந்தர் மந்தரில் டெல்லியில் போராட்டங்கள்லாம் ஈடுபடுறாங்க. அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ப்ரெஸ் மீட், ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். அவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய கட்சி என்ன கொள்கை என்னன்னு சொல்கிறாங்க. பட் விஜய்க்கு ஏற்கனவே அரசியல் பின்புலம் கிடையாது. அதே நேரத்தில் இங்கே சினிமா பின்புலம் இருக்கிறத வச்சு ஒரு கவர்ச்சியை வச்சு இன்றைக்கி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டார். எனக்கு என்ன கவர்ச்சி 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 கவர்ச்சின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கோவப்பட்ட நிமிடங்களும் நல்லா வாயில் வந்துடும் அப்படின்னு சொன்ன வார்த்தைகளும் ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகே கிடையாது. அவர் அரசியலுக்கு லாயக்கப்பட மாட்டார். சினிமாவில் போய் ஒரு கூத்தாடியாக கூத்தடிக்கிறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. த்ரிஷாவோடு கூட ஒரு பாட்டு கூட ஆடிப்பார்ல, அந்த மாதிரி நடனங்கள் ஆடுவதற்கு மட்டும்தான் அது தகுதியுடையவர். மற்றபடி தமிழ்நாட்டை ஆளுவதற்கு விஜய் தகுதியற்ற ஒரு நபர் தான். காரணம் என்னென்னா, ப்ரெஸ்ஸை அவர் இது வரைக்கும் மீட் பண்ணதே இல்லை. நாட்டு நலப்பணி திட்டங்கள் பற்றியும் பேசுனது கிடையாது. ஸோ நம்மளாம் வெட்கப்படணும். இனிமேல் இப்படி ஒரு தவறை செய்யக்கூடாது. தாவேகா அப்படிங்கிற கட்சி தமிழ்நாட்டில் அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.